ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு கிள்ளு மிளகா குழம்பு, ஜஸ்ட் லைக் தட் புளியோதரை மாதிரி இருக்கும். இது கிள்ளு மிளகா குழம்புன்னு பேர். இருக்குது தேவையான பொருட்கள் இருக்குது. புளி ஜலம் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். புளி ஜலம், உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், திரும்ப அரை கடுகு, துவரம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை, மிளகா தான் மிளகா மாத்திரம்தான் இதுக்கு திரும்ப பாடுறது. ஏன்னா குழம்பு பொடியெலாம் கிடையாது. அதனால் மிளகா வந்து ஒரு 15 மிளகா நான் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். காரம் அவளுக்கு தகுந்த மாதிரி எப்பயுமே எடுத்து வச்சுக்கணும். அது இல்லாத கொஞ்சோண்டு தனியா, ஒரு டீஸ்பூன் தனியா, துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், வெந்தயம். இதெல்லாம் வெறும் வானால எண்ணெய் இல்லாமல் வறுத்து கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு பொடி பண்ணி இதை மாதிரி வச்சுக்கணும். நரநரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, மெந்திப்பொடி வந்து நம்ம நிறைய நான் பண்ணி வச்சுட்டுருவேன் பாட்டிலில். அதுலேருந்து கொஞ்சோண்டு இது மாதிரி தேவையான பொழுது கொஞ்சோண்டு எடுத்துப்பேன். மஞ்சப்பொடி, மெந்திப்பொடி கொஞ்சோண்டு. இப்போ பண்ணுறதுப்பா. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் திரும்ப பாருணும். நல்லெண்ணெய், அந்த கடலெண்ணெயோ இல்லை யூஸ் பண்ணுற தாளிகை பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணுறதோ அதோட கலந்து திரும்ப பாருங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கடலெண்ணெய் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் விடணும். நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காயணும். கடுகு, நல்லா கடுகு போட்டுருவேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே இதெல்லாம் போட்டு மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு கறிவேப்பிலை செவந்தாச்சு. இந்த எண்ணெயிலேயே மஞ்சப்பொடி போட்டுருவோம். புளி ஜலத்தில் போட வேண்டாம், எண்ணெயிலேயே போட்டுடலாம். எண்ணெயில் போட்டால் தான் அந்த கலர் வரும் நமக்கு. இப்படி பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போடணும். நல்லா கலந்துச்சு எல்லாமே. இந்த புளி ஜலையும் விட்டுருலாம். புளியை குட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அப்படியே திக்காகணும். இது தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொதிச்சு அப்படியே திக்காகணும். நல்லா கொதிக்கட்டும்.
என்ன கொதிக்கணும். என்ன இது மாதிரி கொதிக்கும் பொழுது இந்த பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா குறை குறைன்னு, அந்த பொடியை வந்து அப்படியே தூவி சேர்ந்து கொதிக்கணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நிறைய நாள் கொதிக்க வேண்டாம். 5 நிமிஷம் கொதிச்சா எல்லாம் பொடி எல்லாம் போட்டாச்சு. அப்படியே சாதம் வந்து நல்லா நம்ம வந்து சுட சுட சாதம் வடித்து நல்லெண்ணெயை போட்டு இந்த குழம்பு நல்லா கொஞ்சமாக விட்டுண்டா போதும். ஏன்னா காரம்லாம் இல்லை, நிறைய திரும்ப பாரி இருக்கிறதுனால குழம்பை துளியோண்டு விட்டுண்டு அப்படியே பிசிஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் புளியோரை டேஸ்ட் இருக்கும், குழம்பு சாதமாகவும் இருக்கும், புளியோரை டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். கிள்ளு மிளகா குழம்புன்னு பேர் இருக்கு. அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் இதுவாகும், எல்லாம் சேர்ந்து செட் ஆகட்டும். நல்லா கொதிச்சுட்டு இந்த மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி போட்டு மஞ்சப்பொடி மஞ்சள் இப்படி போட்டு கொதிக்கவே வேணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், அனுப்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பருப்பு தொகையல். நான் இன்றைக்கி வந்து கூட்டு பண்ணியிருக்கேன். காராமணி கூட்டு, பொரிச்ச கூட்டு, வெண்டைக்காய் வதக்கல், இது ரெண்டும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு. அவியல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. சாதம் இது மாதிரி குழம்பு பண்ணி சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு குழம்பு புளியோதரை டேஸ்ட்டில் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.